ஓகே ஒன்று ரெண்டா போடுவா கொண்டுறேன். இது குழம்பு இருந்து போடலாம். ஸ்டிக்கருக்கு எவ்வளோ பாதி போடலாமா? இதுல இன்னும் கொஞ்சம் பாதியா போடணும். போடலாம், ரெண்டா போடலாம். ஸ்டிக்கருக்கு உங்களுக்கு ஓகேவா பாருங்க. சுத்தமா ஸ்டிக்கருக்கு தம்பி உங்களுக்கு முடிச்சுட்டு வெடி முடிச்சுட்டு வந்துங்க. கடை வச்சிடலாம். மூணு பேருக்கா? கம்மி தான்ண்ணா. இல்லைப்பா 6,500 கம்மி தான். எல்லாம் கம்மி தான். 30 கிலோ வந்து 700 வருது. அக்கா இது ரவுண்டா போட்டு ரெண்டா போட்டுண்ணா. மீன் பெருசா வந்து வாங்குறது ஆள் கிடையாது. இதுக்கு வந்து காலையில வந்து விஷயம் என்னன்னா, இது வந்து காலையில வர்றவங்க பாட்டிங்க மட்டும்தான் இது மெயின். புரியுதா? அன்டைம் ஆகி போச்சுன்னா இங்க வாங்குறது ஆள் வர மாட்டாங்க. இந்த இதுக்கு இவ்வளவு போய் மீன் ஒன்றும் வர மாட்டாங்க. ஆமா நீங்க கவர் பண்ணிக்கா கவர் பண்ணிக்க. ஆமா இது இப்படி இடிக்கும் போயிடுச்சுன்னா கீழே ஓடி வந்துடும். இங்க கூட ஏன் விடுங்க. அடுத்த கவர் பண்ணிங்க. ஓகே தூரம் வைங்க. கொடுத்துருங்க கவரை. கவர் வேணுமா இருக்கா? அப்படி போடாதீங்க. அப்படியே வைங்க. கையில் வைங்க. எல்லாம் ஒரே மாதிரி கவரில் போட்டதான் ஒன்றுதான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாங்கிட்டு நாங்கள் எல்லாரும் கவர் தர்றது. இப்போ என்ன சொல்கிறேன், வாங்கிட்டு எல்லாருக்கும் நாங்கள் கவர் தரோம். இப்போ தீபாவளி ஆஃபர் மாதிரி என்னப்பா புரியல? குடுறா பள்ளியா
வருவாப்பில் 2 வாரம் முடிஞ்சுட்டா 3 வாரம் முடிஞ்சா கொடுத்துருவாப்பில் 4 வாரம்லாம் கேன்சலு சொல்லிட்டேன். ஆனால் கரெக்டாக கொடுத்துருப்பேன் பண்ணுறது கிடையாது. ஒருத்த மட்டும் தான் 5 வாரம் நிற்க வச்சுக்கிறேன். நாளைக்கு வருவா வீட்டாண்ட நம்பிட்டாண்டாங்க. பாவமாக இருக்குது. போன வருஷம் வாங்கணும். அதெல்லாம் வந்து டைப் பண்ண மாட்டேன். அதெல்லாம் வந்து பண்டு பிடிக்குதான்றது யோசிக்கணும். புரியுதா? பண்டு 10 லட்சம் ரொட்டேஷன் பண்ணுறது பெரிய விஷயம். 10 வருஷம் பண்டு கம்பல்சரி. 10 வருஷம் பண்டு பிடிக்குதுன்னா கண்டிப்பாக யோசிக்க வேண்டியதான். முக்கால்வாசி 10 லட்ச ரூபா பொருள் வச்சுருந்தா கூட சரி. மற்ற பொருள் வச்சு பொருள் முடிவு பண்ணிதான் தனியாக. ஆனால் பண்டு வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடாது முடிவு பண்ணிடுச்சு. அதுக்கு வருது இதுக்கு வருது இதை வச்சு அது வாங்குறது இதெல்லாம் ரொட்டேஷன் பண்ணுறது வாய்ப்பே கிடையாது. ரொட்டேஷன் பண்ணுறது வந்து காசு போனால் திரும்பி வர மாட்டேங்குதுப்பா. சீட்டுக்காரங்களாம் டைமிங்கு சீட்டு வந்து கவுத்துறாங்க. சீட்டுக்காரங்க வீட்டுக்காரங்க உசாரான பாட்டி ஆகுது. அப்படியே போட்டா கட்ட போட்டுவா. திங்கப்பா இது நல்லா தான் நல்ல வேலை சொன்னேடா. வாங்க குழம்புக்கா பால் சைஸ் பண்ணணும்ல. சரி இது கவர் உங்கள் நம்பர் சொல்லுங்கள். ஒரு 1500 அனுப்ப சொல்கிறேன். நீங்கள் எனக்கு கொடுங்க. மீன் கார்டு. ஹலோ சொல்கிறேம்மா. நீங்கள் போய்ப்பீங்க 988 410 68 8 5 6858 சொல்லுங்க. காட்டு பாரு என்ன பண்ணோம் வீட்டுக்கு தானே. ஓ என்னது கூட என்ன வேலை இருக்கு ஒன்றும் பண்ணதா வேங்கா ஹலோ போடுமா போடுவா அப்படியே விட்டுவா எல்லாம் முடிச்சுட்டேன். நான் இப்போ கூட கழிச்சு விடுறேன். இந்த ஒரே இந்த போனஸ் போயிட்டு கிணறு விட வேண்டாம். எல்லாமே ஒரே பையன் தானே உங்களுக்கு? நான் என்னன்னா ஒன்றும் இருக்கா பார்த்து வச்சேன் பாருங்க. அதாண்ணா இன்னும் வரலக்கா வந்துருக்கு 100 அமிச்சிருக்காங்கம்மா 100 அமிச்சிருக்காங்களா? ஐயோ அவங்க தோல் கம்பெனி விட்டு பை வாங்கி தரேன்.